நாளை சனிக்கிழமை முதல் மினி லாக்டவுன். அரசின் 30 அதிரடி அறிவிப்புகள். 1. திருவிழா மற்றும் மத சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு தடை. 2. தேநீர் கடை, ரெஸ்டாரண்ட்டுகள் 50% மட்டுமே இயக்க வேண்டும். 3. ஆட்டோக்களில் 2 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். 4. வாடகை வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க அனுமதி. 5. திருமண விழாக்களில் 100 பேர் மட்டுமே பங்கேற்க முடியும். 6. இறுதி ஊர்வலங்களில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். 7. அனைத்து திரையரங்குகளில் 50% இருக்கைகள் மட்டுமே அமர்வதற்கு அனுமதி. 8. ஷாப்பிங் மால்களிலும் பெரிய கடைகளிலும் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. 9. பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டுமே அமர்ந்து பயணிக்க அனுமதி. 10. பேருந்துகளில் நின்று பயணிக்க அனுமதி இல்லை. 11. சினிமா, சின்னத்திரை படப்பிடிப்புகளில் பங்கேற்போர் தடுப்பூசி RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 12. வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளிலும் இருக்கைகளில் அமர்ந்தே பயணிக்க வேண்டும். 13. நீச்சல் குளங்களில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பயிற்சிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். 14. கேளிக்கை விடுதிகளில் 50 விழுக்காடுகள் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி. 15. நிலையான நெறிமுறைகளை பின்பற்றி தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி. 16. நெறிமுறைகளை பின்பற்றாத தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 17. தொழிற்சாலையில் பணிபுரிவோருக்கு தடுப்பூசி போட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும். 18. பொழுதுபோக்கு பூங்காக்கள், மிருக காட்சி சாலைகள் 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்க அனுமதி. 19. வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களை தொடர்ந்து கண்காணிக்க பதிவு முறை. 20. கோயம்பேடு மற்றும் பெரிய சந்தைகளில் சில்லறை வியாபாரத்திற்கு தடை. 21. 45 வயதிற்கு மேற்பட்டோர் 2 வாரத்திற்குள் பெருந்தொற்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். 22. விளையாட்டு அரங்குகளிலும் விளையாட்டு திடல்களிலும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. 23. நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் தளர்வின்றி ஊரடங்கு தொடரும். 24. நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெறும். 25. சர்வதேச விமானங்களின் போக்குவரத்துக்கான தடை தொடரும். 26. உள் அரங்கு நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 200 பேர் மட்டுமே பங்கேற்க முடியும். வழிபாட்டு தலங்களில் இரவு 8 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. 28. கடைகள், வணிக வளாகங்கள் இரவு 11 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. 29. நோய் தொற்று அறிகுறி இருந்தால் தாமதமின்றி உடனடியாக அரசு மருத்துவமனை அணுக வேண்டும். 30. அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ரெடியா?